அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று உலக புகழ்பெற்ற திருவாரூர் ஆழித்தேரோட்டத்தின் அற்புதங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்திலேயே யாரும் கண்டதில்லை இப்படி ஒரு பேரழகை, திருவாரூர் ஆழித்தேர். ஆரூரா தியாகேசா என்ற முழக்கத்துடன் யதஸ்தானத்திலிருந்து அஜாபா நடனமாடியபடி ஆழித்தேரை நோக்கி புறப்பட்டார். ஆரூரா தியாகேசா. ஆரூர் அரசரின் ஆழித்தேர் திருவிழா என்று நடைபெறுகிறது. திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் ஆழித்தேர் பவனி. ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசா என்ற பக்தி கோஷம் விண்ணை பிளக்க, மக்கள் வெள்ளத்தின் நடுவே 4 வீதிகளிலும் அசைந்து ஆடி வரும் இந்த ஆழித்தேரோட்டத்தை காண 2 கண்கள் போதாது என்பார்கள் திருவாரூர் மக்கள். 4 ரத வீதிகளிலும் திருவாரூர் தேரானது அசைந்து ஆடி வரும்போது அதன் முன்பக்கத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் தேர் குதிரைகள் தனி கவனம் பெறும். பார்ப்பதற்கு நிஜ குதிரைகள் தேரினை இழுத்து வருவது போன்ற கண்கொள்ளா காட்சியை இவை கொடுக்கும். இந்த பிரம்மாண்ட குதிரைகள் பூட்டிய ஆழித்தேரினை படைக்கும் கடவுளான பிரம்மா ஓட்டி வர, திருவாரூர் தேரோட்ட திருவிழாவினை திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் வந்து தங்கி தேரோட்ட ஏற்பாடுகளை பார்ப்பதாகவும், இத்தேரினை இந்திரன் முதலான தேவர்கள் வான் நின்று வணங்கி மகிழ்வதாகவும் ஐதீகத்தில் இடம்பெற்றுள்ளது. உலகம் புகழும் ஆழித்தேர் விழா இன்று மார்ச் 21 காலை 8:50 மணிக்கு நடைபெற உள்ளது. திருவாரூர் என்றாலே நம் நினைவுக்கு வருவது ஆழித்தேர்தான். திருவாரூர் தேரழகு என்ற ஊர் பெருமையை தாங்கி நிற்கும் உலக புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆழித்தேர் திருவிழா வருகிற மார்ச் 21 காலை 8:50 மணியளவில் நடைபெற இருக்கிறது. பிரம்மாண்டங்களுக்கு பெயர் போனது திருவாரூர் பெரிய கோயில் என்று அழைக்கப்படும் தியாகராஜர் திருக்கோயில். சைவ சமய பீடத்தின் மிகப்பெரிய தலமாகவும், பஞ்சபூத தலங்களில் பூமிக்கு உரிய தலமாகவும், சர்வ தோஷங்களையும் நீக்கும் பரிகாரத் தலமாகவும் இத்தலம் விளங்குகிறது. இங்கு பிறந்தாலே முக்தி என்ற சிறப்பையும் பெற்ற தலம். இக்கோயிலில் உள்ள ஆழித்தேர் என்றழைக்கப்படக்கூடிய பிரம்மாண்ட தேர்தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர். இந்த ஆழித்தேர் 96 அடி உயரமும் 300 டன் எடையும் கொண்டது. இந்த 96 அடியில் 36 அடியானது மரத்தினாலான தேர் பீடமாகும். மற்ற 60 அடி மூங்கில் போன்றவற்றால் இத்தேர் பீடத்தின் மீது எழுப்பப்படும் கோபுரமாகும். இந்த கோபுரத்தின் மீது சுமார் 5 டன் எடையுள்ள வண்ண துணிகளால் அலங்கரிக்கப்படும். பிரமிக்க வைக்கும் பிரம்மாண்ட தேரினை வடம் பிடித்து இழுக்க சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் கொண்ட 15 டன் எடையிலான வடக்கயிறு பயன்படுத்தப்படும். ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என திருநாவுக்கரசரும், தேராரும் நெடுவீதி திருவாரூர் என சேக்கிழாரும் இத்தேரை பற்றி திருமுறை பதிகங்களில் பாடியுள்ளனர். தமிழகத்தில் உள்ள தேர்களில் திருமுறையில் பாடப்பெற்ற ஒரே தேர் என்ற பெருமையை பெற்றது ஆழித்தேர். அனைத்து ஊர் மக்களும் வந்து இந்த தேரை இழுத்து கொண்டாடுவர். தேர் முனை திரும்பும் அழகை காண கண்கோடி போதாது என்பது திருவாரூர் மக்கள் வாக்கு. அத்தனை பேரழகாய் இருக்கும் இந்த தேர் திரும்பும் அழகு. இந்த ஆழித்தேர் இழுக்க இழுக்க ஆரூரா தியாகேசா என்ற கோஷமும் வானை எட்டும் அளவு கேட்கும். அந்த உற்சாகத்தில் திளைத்தே மக்கள் தேர் இழுத்து மகிழ்வர். குந்தியாலம், கொடியாலம், பாம்பு யாலம் உட்பட மொத்தம் 92 அலங்காரங்கள் செய்யப்படும். இவற்றின் எடை சுமார் 50 டன். இத்தேரில் இதுபோல் இன்னும் பல சிறப்புகள் உள்ளன.
8 குதிரைகள் பூட்டி பிரம்மா சாரதியாய் தியாகராஜர் அமர்த்தப்பட்டு ஆழித்தேர் பவனி வரும். அதன் முன்னே விநாயகர் தேர் முதலாகவும் சுப்பிரமணிய தேர் இரண்டாவதாகவும் வரும். மூன்றாவதாய் ஆழித்தேரும் அதன்பின் நீலோத்பலாம்பாளின் தேரும் இறுதியில் சண்டிகேஸ்வரர் தேரும் பவனி வரும். தியாகராஜர் முன் இருவரும் பின் இருவருமாக சேர்ந்து பஞ்சமூர்த்தியாய் பவனி வருவர். திருவாரூர் ஆழித்தேரானது ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் ஆயில்யம் நட்சத்திர நாளில் வடம் பிடித்து இழுக்கப்பட்டு தேரோடும். 4 வீதிகளிலும் வலம் வரும் இத்தேரோட்டத்தை காணவும் வடம் பிடித்து இழுக்கவும் உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் வருவதுண்டு. இந்த ஆண்டிற்கான திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் தேரோட்டம் இன்று வியாழக்கிழமை மார்ச் 21ஆம் தேதி காலை 8:50 மணி அளவில் நடைபெற உள்ளது. இந்த தேரோட்ட திருவிழா பிப்ரவரி 27ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த பதிவின் மூலம் உலக புகழ்பெற்ற திருவாரூர் ஆழித்தேரின் அற்புதங்களை பற்றி நாம் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.